நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்களா? வியாபாரத்தில் பணத்தட்டுப்பாடும் வியாபாரத்தில் கடனும் இருக்கா? உங்களுக்கான பதிவு இதுதான். 5 விதமான வியாபாரத்தில் திடீர் முன்னேற்றம் தரக்கூடிய ரகசியங்களை இதில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்கள் கம்பெனி பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். நான் 3 மாதத்திற்கு ஒரு முறை பிஸ்னஸ் மந்த்ரான்னு ஒரு பயிற்சி வகுப்பை நடத்துகிறேன். அந்த பயிற்சி வகுப்பில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பல்வேறு விதமான ஆன்மீக, அறிவியல், மனோவியல் ரீதியான முன்னேற்றத்திற்கான ஐடியாஸை கொடுப்பேன். அதை 80% சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிப்ஸை உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன். செஞ்சு பாருங்கள். வித்தின் அ மந்தில் உங்கள் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு வியாபாரியை பொறுத்தளவுக்கு முதல் போனி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு நாளும் முதல் வருமானம் யாருக்கிட்ட இருந்து வருதோ அது தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க வீட்டிலிருந்து கிளம்பும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கிட்டையோ, மனைவிகிட்டையோ, அல்லது குழந்தைகள்கிட்டையோ, அல்லது பூஜை அறையிலையோ ஒரு 10 ரூபாயை வச்சு, 100 ரூபாயோ 10 ரூபாயோ வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு முழு சொம்பில் தண்ணி கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் வீட்டில். அல்லது நீங்களே முழு சொம்பில் தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க. வீட்டிலிருந்து போகும்போதே நீரை ஆகர்ஷணப்படுத்திக்கிட்டு முதல் போனி செஞ்சுட்டு போனீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு பணம் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து நல்ல முன்னேற்றம் வரும். இது முதல் பரிகாரம். 2வது, எந்த கோயில் சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு அடிக்கடி போனால் இழந்த தொழிலை திரும்ப எடுக்க முடியும். தொழில் சார்ந்த பல்வேறு விதமான தடைகள் சரியாகும். தொழிலில் நீங்கள் தொடர்ந்து முன்னேற்றம் அடைய முடியும். ஏன் இது கோயிலுக்கு போகணும்னா, யமதர்மராஜரே தன்னோட தொழில் இழந்ததுக்கப்புறம் சிவனை வழிபட்டு தொழில் மீண்டும் கிடைத்த இடம்தான் இந்த கோயில். நவகிரகம் இல்லாத சிவன் ஆலயம் என்று சொல்லக்கூடிய திருப்பைஞ்சுழி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே போய் 2 நெய் விளக்கு ஏற்றி கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. இழந்த தொழில், இழந்த செல்வம், இழந்த வேலை கிடைத்தே தீரும். நான் பல பேர்த்துக்கு பர்சனல் கன்சல்டிங்கில் பரிகாரமாக கொடுத்து வெற்றியடைந்த ஆலய வழிபாடு. இது 2வது செய்யுங்க. 3வது விஷயம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு 2 செவ்வாழைப்பழத்தை முருகனுக்கு வச்சுட்டு கோயிலையே உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் வேலும் மயிலும் துணை, ஓம் ஸ்ரீம் வேலும் மயிலும் துணை. இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை முருகன் கோயிலே உட்காந்து சொல்லிட்டு கொண்டு போன செவ்வாழைப்பழத்தை 1 முருகன் பாதத்தில் வச்சுட்டு 1 மட்டும் நீங்கள் எடுத்து அன்றைய காலை உணவை சாப்பிட்டுட்டு நேராக உங்களோட ஆஃபீஸுக்கு போய் வேலையை செஞ்சு பாருங்கள். வேலை சார்ந்திருக்கக்கூடிய பயம் சரியாகும். வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக பணத்துக்கான வாய்ப்பையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இதைய செஞ்சு பாருங்கள். இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பார்த்தா 1 மந்தில் மேஜிக் நடக்கும். இது இல்லாமல் ஒரு வியாபாரி காலையில் கண்ணு திறந்ததிலிருந்து இரவு கண்ணு மூடுற வரைக்கும் அவனோட பிஸ்னஸ் மைண்ட் செட்டை எப்படி பண்ணணும், ஒரு வியாபாரி ஒரு கிங்கு போல் எப்படி சிந்திக்கணும், ஒரு வியாபாரி என்ன செஞ்சால் தொடர்ந்து வாடிக்கையாளரை வாடிக்கையாளர் விஷயத்தை செய்ய வர வைக்க முடியும், பண விஷயத்தை வர வைக்க முடியும். ஒவ்வொரு நாளும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். ஒவ்வொரு நாளும் நகர வியாபாரத்துலேயும் முன்னேற்றம் வரும், பணவரவழி வரும். உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் நடத்தும் பிஸ்னஸ் மந்த்ராங்கிற பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சி வகுப்போட சிறப்பு என்னென்னா, பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றினாவே அவங்களோட பிஸ்னஸை மாற்ற முடியும், வெல்ல முடியும். இந்த பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பை வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் கோயம்புத்தூரில் எங்கே இருந்தாலும் இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரையில் இருந்தாலும் கோயம்புத்தூரில் இந்த பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பில் வந்து கலந்து கொண்டு பாருங்கள். 100% மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பயிற்சி வகுப்பு அடுத்த மாதம் ஜூலை முதல் வாரத்தில் மலேசியாவில் நடக்குது. நீங்கள் மலேசியா, சிங்கப்பூரில் இருந்தால் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கங்க. இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் கனவை அடைய வைக்கக்கூடிய பிஸ்னஸ் மந்த்ராங்கிற ப்ரூவன் ட்ராக்கரான ஒரு ப்ரோக்ராம். மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க. இதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்வில் வரவங்களுக்கு நான் தாந்திரிகமான முறையில் ஒரு மூலிகையால் வைத்த ஒரு வியாபார வசிய தாயத்தையும் கிஃப்டாக தரேன். அதை பயன்படுத்தி பார்த்தாலும் மேஜிக் நடக்கும்.
பிஸ்னஸில் மேஜிக் நடக்கணுமா? வாங்க கலந்துக்கங்க.